அது சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிவின் காவேரி கூப்பிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் போதே காவேரி, நிவின் என்னால உங்களுக்கு ஏதாவது சிரமமாவா நிவின் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே, நீ ஏன் காவேரி இப்படி கேக்குற, உன்னால எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, எனக்கு தெரியும் நிவின் உங்களோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு என்ன விஜய் கிட்ட வந்து விடும் போதே யமுனா ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மறுபடியும் கூப்பிட வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா விஜய் தான், நீ தனியா போக வேண்டாம், நிவினை கூப்பிட்டு அவர் கூட போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான் உங்களுக்கு கால் பண்ண வேண்டியதாயிடுச்சு நிவின் அப்படிங்கிறாங்க. உன்னையும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி, நீ எதுக்கும் வருத்தப்படாத. நான் உன்னை கூப்பிட்டு வரதுனால எனக்கு எந்த சிரமமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயும் யமுனா ஒண்ணு சொல்லலையா நிவின் அப்படின்னு கேக்குறாங்க. உடனேவும் நிவின் இருந்துகிட்டு, யமுனா பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, நீ தான் கால் பண்ணன்னு தெரிஞ்சோடனே அன்னைக்கு விடுறதுக்காக வேற போனீங்க, இப்ப கூப்பிடுறதுக்காக வேற போறீங்க, என்ன அவளோட சேர்ந்து ஊரா சுத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா, இதோ உங்ககிட்ட சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குது, அந்த மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, என்னாலதானே உங்களுக்கு இந்த நிலைமை, சாரி நிவின், ஒவ்வொரு தடவையும் என்னாலயே நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க முதல்ல குமரன் மாமாவை தான் போன் பண்ணி கூப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு தான் விஜய் கூட தான் நான் இருக்கிறேன்னு தெரியாதுல்ல, அதனால அவரை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிதான் உங்களே கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதனால ஒண்ணும் இல்ல காவேரி, எந்த சிரமமும் இல்ல. அந்த பசுபதிக்காக தானே விஜய் யோசிச்சு உன்னை என் கூட அனுப்பியிருக்காங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத காவேரி, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே சரி, நான் இங்கேயே இறங்கிடுறேன் நிவின், நீங்க வேணா கிளம்பி போறீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு வீட்டுக்கு போனாலும் அவ என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்கான்னு தெரியல. ஏற்கனவே இத பத்தி உங்க வீட்டுல வேற சொல்லி பிரச்சனை பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தா, ஒருவேளை உங்க வீட்டுல போய் சொன்னாலோ என்ன பண்ணாலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி, என்ன சொல்றீங்க நிவின், யமுனா நம்ம எங்க வீட்டுல சொல்றேன்னு சொன்னால, என்ன அவ இப்படி ஒரு காரியம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க சாரதா வீட்டுக்கு யமுனா வர்றாங்க. வந்ததும் கங்கா இருந்துட்டு, என்னடி நீ மட்டும் தான் வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, நான் மட்டும் தான் வந்தேன். காவேரி இன்னும் அந்த கிளாஸ்க்கு போயிட்டு வரலையாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் வரலடி, ஏண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அக்கா அவன் நடவடிக்கை எல்லாம் எனக்கு சரியில்லைக்கா, இங்க நிவினோட நடவடிக்கையும் சரியில்லை, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஊர் சுத்துற மாதிரி எனக்கு தோணுதுக்கா. நானும் எத்தனை நாள் தான் இத மறைச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா என்னால மறைக்க முடியலக்கா. இதுக்கு ஒரு 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும், அதனாலதான் நானு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. உடனே கங்கா இருந்துகிட்டு, ஏய் காவேரி பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க, காவேரிக்கு இங்க மட்டும் இது தெரிஞ்சுட்டு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உன்னை சும்மா விட மாட்டா. ஏற்கனவே விஜய் பத்தி பேசுனதுக்கே உன்னை ஊண்டிலன்னு பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் ஆமாக்கா, அப்படி பேசினாதான், ஆனா நிவின் கூட தான் சேர்ந்துட்டு ஊரை சுத்திட்டு போறாளே, இப்ப கூட காவேரி கூப்பிட்டான்னு சொல்லிதான் நிவின் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும், ஏய் ஏண்டி அவங்க எதார்த்தமா பேசுறதெல்லாம் ஏண்டி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அப்படி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாரதாவும் வர்றாங்க. இந்த பாரு, காவிரி தப்பா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நிஜமாதாம்மா, அவ அன்னைக்கு எதுக்கு பிறகு நிவின் கிட்ட சொல்லி உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவங்க 2 பேரும் பேசுறது எனக்கு தப்பா தெரியுதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயும் ஏதோ தப்பு இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, ஏய் ஏண்டி கூட பிறந்தவன் மேல இவ்வளவு தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க, காவேரி பத்தி உனக்கு தெரியாதாடி அப்படிங்கிறாங்க. இப்ப பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு நிவினும் காவேரியும் சேர்ந்து வருவாங்க பாருங்களேன் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. நிவின் எப்படி வருவாரு, காவேரி கிளாஸ்க்கு போயிருக்கால, காவேரி வந்துருவாடி அப்படிங்கிறாங்க. இப்ப பாருங்களேன் 2 பேரும் சேர்ந்து வருவாங்க, அப்படி வந்தாங்கன்னா நீங்களே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. அந்த நேரத்துல நிவின் காவேரி கூப்பிட்டு வீட்டுக்கு வாசல் நின்னுட்டு இருக்காங்க. சரிங்க நிவின், நீங்க கிளம்புங்க, நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல காவேரி, நான் உள்ள வந்து உன்னை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸையும் தூக்கிட்டு நிவின் வந்து வீட்டுக்குள்ள வந்து விடுறாங்க. உடனே யமுனா இருந்துட்டு, பாத்தீங்களாமா, நான் சொன்னேன்ல அவளால அந்த பேக தூக்கிட்டு வர முடியாதா, இங்க பாருங்க பேக வேற தூக்கிட்டு அவளுக்கு வேலை செஞ்சுட்டு வர்றாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு, ஏய் என்னடி இவ பேசிக்கிட்டு இருக்கா, நிவின் தம்பி நீங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க காவேரி அந்த கிளாஸ்ல போய் விட்டேன்ல, கூப்பிடுறதுக்காக கால் பண்ணா, அதனாலதான் கூப்பிட்டு வந்தேங்க, அதுக்காக யமுனா என்ன சொல்லி வச்சிருக்கா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கோவமா கேக்குறாங்க. உடனேவும், இங்க பாருங்க, இங்க டிராமா பண்ற வேலை எல்லாம் வச்சுக்கிடாதீங்க, காவேரி நீ எங்க போயிட்டு வந்த, கிளாஸ் தாண்டி போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. ஆமாமா, கிளாஸ் தான் போயிட்டு வந்தேன். சரி, நான் தனியா வந்தா சேஃப் கிடையாது, அந்த பசுபதியோட தொல்லை வேற இருக்கிறதுனாலதான் நிவின் கால் பண்ணி நிவின் கார்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. உடனே யமுனா இருந்துகிட்டு, இல்லம்மா இவ போய் சொல்றா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க, இங்க என்னமோ டிராமா பண்றாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் இனிமேலும் காவேரி பத்தி தப்பா பேசினா நானே அரைஞ்சிருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோவமா பேசுறாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, ஏய்
நிவினோட சேர்த்து வச்சு பேசாத. என் வாழ்க்கையில விஜய் மட்டும் தான். விஜய் தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்க நீ எதுக்கு நிவினோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க? விஜயோட போய் சேர்ந்து வாழ வேண்டியதானே? இங்க எதுக்குக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேக்குறாங்க. உடனே நிவின், இது தேவையில்லாத பேச்சு யமுனா. எதுக்கு இப்படி பேசி காவேரி மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவளை பேசினா உங்களுக்கு என்ன எரியுது? அவகிட்ட தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, எனக்கு தெரியும் நான் எப்ப விஜய் கூட சேர்ந்து போய் வாழணுமோ அப்ப சேர்ந்து வாழ்வேன். அது வரைக்கும் நான் இங்க தாண்டி இருப்பேன். நீ கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட கோவமா பேசுறாங்க. உடனே யமுனா இருந்துகிட்டு, இதெல்லாம் டிராமா பண்ணாதக்கா. அங்க விஜய் தலைமறைவா ஆயிட்டாங்க. விஜய் கூட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம் இல்ல. அதனாலதானே இப்படி நிவினோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்க. இதுக்கு எதுக்கு பொய்யா டிராமா பண்ற அப்படி சொல்றாங்க. உடனே கங்கா இருந்துகிட்டு, எதுக்குடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க காவேரி பத்தி? காவேரி பத்தி உனக்கு தெரியாதாடி? ஏன்டி இவ்வளவு மோசமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்டிக்கிட்டு இருக்காங்க. குமரன் அம்மா இருந்துகிட்டு, ஏய் என்னடி அக்கா தங்கச்சி மாதிரி இல்லாம சக்கலத்தி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி, ஏய் யமுனா, இனிமேலும் இங்க இருந்து நினைச்சுக்கோ, நானே அரைஞ்சிருவேன். ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு. நிவின் இவளை முதல்ல கூட்டி போங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அவ கிளம்ப மாட்டேன். எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும். நீ விஜயோட போய் சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் வந்து நிவின் கூட சேர்ந்து போய் வாழ்வேன். இல்லன்னா நானும் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா எங்க வீட்டுக்கு போக மாட்டேன், வேற எங்கேயாவது நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. காவேரி உண்மையை சொல்றாங்க. ஏன் நான் இப்ப விஜயை தான் பாத்துட்டு வர்றேன். விஜய்க்கு உடம்பு சரியில்லை, அதனால விஜய் கூட இருந்துட்டு அவரை பாத்துட்டு தான் வர்றேன். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, நான் கன்சீவா வேற இருக்கேன். விஜயோட குழந்தை வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. விஜய் தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடமே கிடையாது, அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சமக்கோமா சொல்றாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆகி கங்கா இருந்துகிட்டு, இன்னும் காவேரி நீ கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாக்கா நான் கர்ப்பமா தான் இருக்கிறேன். அத இப்ப சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சேன். இப்ப சொன்னா அம்மா வருத்தப்பட்டு விஜய் கூட அனுப்பி வைப்பாங்கல்ல, அதனாலதான் நான் இப்ப சொல்லலக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடி இந்த விஷயத்த மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேள்வி கேக்குறாங்க. உடனே அம்மா நீ ரொம்ப வருத்தப்படுவேலம்மா, அதுக்காக தான்மா வருத்தப்பட்டு விஜய் கூட போய் சேர்ந்து வாழுன்னு சொல்லுவேன். ஆனா சந்தோஷமா சொல்ல மாட்டேன்லம்மா. நீ என்ன அனுப்பி வச்சா நீ சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு சொல்லிதான் அனுப்பி வைக்கணும். அதனாலதாம்மா நான் இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட எதுக்காக நான் சொன்னேன்னா, கூட பிறந்தவன் கூட பார்க்காம இவ்வளவு மோசமா இவ பேசிக்கிட்டு இருக்காளேமா, இதை கேட்க முடியாம தான் நான் அந்த உண்மையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே ரூம்குள்ள போயிடுறாங்க. இங்க யமுனா இருந்துகிட்டு நின்னுட்டு இருக்காங்க. நிவின் இப்ப உனக்கு சந்தோஷமா, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்க சாரதா வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய் கால் பண்ணி காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன காவேரி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. சேர்ந்துட்டேங்க அப்படின்னு, நான் கர்ப்பமா இருக்கிறத வீட்டுக்கு சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. உடனே விஜய், எப்படி காவேரி அப்படி சொன்னா நடந்ததெல்லாம் வந்து விஜய் கிட்ட காவேரி சொல்றாங்க. ஏன் காவேரி யமுனா இப்படி இருக்கா? அவளும் உங்க குடும்பத்துல உள்ளவ தானே, ஏன் அவ மட்டும் உங்க வீட்டுல தனியா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி புலம்புறாங்க. ஆனாலும் அவ சொன்னது ஒரு விதத்துல நல்லதுதான். இல்லன்னா நீ கர்ப்பமா இருக்கத இந்த ஜென்மத்துல உங்க வீட்டுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். யமுனா மூலமா அவங்க வீட்டுக்கு தெரிய வேண்டியது இருக்கு. தெரிஞ்சதும் நல்லதுதான். உங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்னும் சொல்லல. நான் அங்க இருந்து கிளம்பி ரூம்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய், சரி உங்க அம்மா என்ன பேசுறாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போனை வச்சிடறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.